புரட்சி தாய் சின்னம்மா அறிமுகம் செய்து வைத்த கழக கொடி கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் ஒன்றியம் சேத்தியாத்தோப்பு அருகே உள்ள கூடலையாத்தூர் அருள்மிகு நெறிகாட்டும் நாதர் கோவிலில் வைக்கப்பட்டு சிறப்பு பூஜை செய்து தேவாரம் பாடப்பட்டது. பின்னர் கழக நிர்வாகி சி.வி. அப்பாதுரை ஏற்பாட்டில் பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர், புரட்சி தலைவி அம்மா உருவம் தாங்கிய மூவர்ண கொடியை கழக நிர்வாகி ஆர். முத்துகிருஷ்ணன் ஏற்றி வைத்து பொதுமக்கள் மற்றும் கழக நிர்வாகிகளுக்கு இனிப்புகள் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் கலைச்செல்வன், பரமசிவம், தர்மலிங்கம், செந்தில்நாதன், முருகானந்தம், வின்சென்ட், அனுஷியா மன்னார்சாமி, பிரவீன், பொன்னிவலவன், தன்னிலாஸ், கே. ராதாகிருஷ்ணன், ஜி. ராதாகிருஷ்ணன், இன்பஜோதி, சக்கரவர்த்தி மனோகரன், ராஜி, அருள்ராஜ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தேர்தலில் புரட்சித்தாய் சின்னம்மா தலைமையில் புரட்சி தலைவி அம்மா ஆட்சி அமைய பாடுபடுவோம் என்று உறுதிபட தெரிவித்தனர். 2026 சட்டமன்ற தேர்தலில் அம்மா தலைமையை ஏற்று கடலூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட அனைத்து தொகுதிகளும் வெற்றி வாகை சூடி வெற்றியினை அம்மாவிடம் சமர்ப்பிப்போம். இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் புரட்சித்தாய் சின்னம்மா அவருடைய தலைமை ஏற்று கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் ஒன்றியத்தில் திருக்கூடலையாற்றூர் கிராமத்திலே நர்த்தன வல்லபேஸ்வரர் ஆலயத்தில் கழக கொடியினை வைத்து சிறப்பு அர்ச்சனை ஆராதனை செய்து தேவாரம் பாடி கழக கொடியில் ஏற்றப்பட்டது. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இங்கு யார் வேட்பாளர் நிறுத்தப்படுகிறார்களோ அவர்களுடைய வெற்றியோடு கழக புரட்சித்தாய் சின்னம்மா காலில் நாங்கள் சமர்ப்பிப்போம் என்று இந்த நேரத்தை நாங்கள் உறுதியெடுத்து கழக நிர்வாகிகள் அனைவரையும் ஒருங்கிணைத்து சட்டமன்ற தேர்தலிலே துரோகிகளையும் எதிரிகளையும் வீழ்த்துகின்ற ஒரு முதல் நிகழ்ச்சியாக இந்த மாவட்டத்திலே முதல் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். வருகின்ற காலங்களிலே சின்னம்மா என்ன ஆலோசனை கூறுவார்களோ அந்த ஆலோசனையை ஏற்று கழக வளர்ச்சியை பாடுபடும் என்று இந்த நேரத்தில் உறுதி கூறுகின்றேன். புரட்சி தலைவர், புரட்சி தலைவி அம்மாவின் வழியில் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களின் பணியின் கீழ் நாங்கள்லாம் ஒருங்கிணைந்து வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் தொகுதி வெற்றியினை சூடி அம்மாவிடம் சமர்ப்பிப்போம்.